சிஎஸ்கே வந்து ஜெயிக்கலாம் ப்ரோ. அவங்க வந்து பேட்டிங் ஆர்டர் வந்து சிவம் துபே மட்டும் நம்பியிருக்காங்க. அவங்க மட்டும் நாங்கள் நல்லா பண்ணிட்டாங்கன்னா ஜெயிக்கலாம். விஜய் சங்கரா ரொம்ப ஸ்லோவாக இருக்கார் ப்ரோ. அவங்க வந்து இன்னைக்கு வந்து 2-3 6 தான் வந்தது. அதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க வந்து பவர் ஹிட்டிங் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். போலிங்கும் கொஞ்சம் டைட்டாக பண்ணால் போதும், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன சொல்லுன்னு தெரியல. அப்படிலாம் பேச நாங்கள் ஜெயிச்சுன்னு தான் ப்ரோ இருக்கோம். ஒரு மேட்ச் தான் ப்ரோ தோத்தோம். இவங்க ஜெயிச்சுட்டு பேசிட்டோம். எப்போ ப்ரோ? அவங்களும் ஹோம் டவுனில் தோத்தானு ப்ரோ. ப்ரோ பரவாயில்ல ப்ரோ. நாங்கள் இங்கே சென்னையில் வந்து நாங்கள் முடிச்சுட்டு போனோம் இல்லை ப்ரோ. சென்னையில் வந்து முடிச்சுட்டு போனோம்ல. 17 வருஷம் நாங்கள் அந்த ஸ்டீக்கை முடிச்சிட்டோம்ல. இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பி வந்து சேப்பாக்கில் ஜெயிக்க தான் போயோம். இதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஸ்டீக்கை மெயின்டைன் பண்ண போகிறோம். இந்த வருஷம் எங்களுக்கு தான் ப்ரோ கப்பு கன்ஃபார்ம். இந்த வருஷம் நாங்கள் அடிப்போம். இந்த வருஷம் நாங்கள் ஜெயிப்போம் ப்ரோ கண்டிப்பாக. விராட் கோலி கப்பு வாங்குவார் ப்ரோ. அவள் தான் ப்ரோ. 5 மேட்ச் 4 மேட்ச் ஜெயிப்பாங்க, அவள் தான். மற்றபடி ஜெயிக்க மாட்டாங்க. பேட்டிங் லைன் அதிகம் பற்றிட்டு நீங்கள் பேசுவீங்க. ஜெயிக்கவே மாட்டாங்க. எஸ்ஆர்ஹெச் ஒரு 2 மேட்ச் தோத்துறாங்க. அந்த மேட்ச்லாம் கண்டிப்பாக 300க்கு தாண்டறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் தான் ஜெயிச்சிங்க. நீங்கள் அடுத்த மேட்ச் ஜெயிச்சுட்டு பேசுங்க. அதான் ப்ரோ. சிஎஸ்கே பேட்டிங் லைனை மட்டும் அதிகமாகணும் ப்ரோ. அவள் தான் ப்ரோ ஜெயிப்பாங்க ப்ரோ. ரொம்ப ஸ்லோ ப்ரோ. ரொம்ப ஸ்லோ. பேட்டிங் ஒன்றுமே கிடையாது. போலிங் ஃபீல்டிங்லாம் ரொம்ப விட்றாங்க. நீங்கள் ஆர்சிபி மேட்சே பார்த்தீங்கன்னா எங்கள் கேப்டன்ஸ் கேட்ச் 3 கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. அது பிடிச்சிருந்தாலே எங்களை ஒரு மாதிரி டைட் பண்ணியிருக்கலாம். தோத்துருக்கலாம் ப்ரோ. நாங்கள் ஜெயிச்சிருப்போம் ப்ரோ. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 190+ ரன்ஸ் சுரேஷ் ரெய்னா இருக்கும்போது மட்டும் தான் பீட் பண்ணியிருக்காங்க. அவர் இல்லாத போது ஜெயிச்சதே இல்லை. அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க பேட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பவுலிங் வந்து டைட்டாக இருக்குது. அதனால தான் அவங்க கம்மி ரன்லேயே டிஃபெண்ட் பண்ணுறாங்க. பவுலிங் லீக் ஆயிடுச்சுன்னா அது அடிக்க முடியாது. நமக்கு எப்படி சொல்கிறது, எல்லா மேட்சும் ஹார்ட் பிரேக்காக தான் இருக்குது. கொடுப்போம், கம்பேக் கொடுப்போம். அதான் சிஎஸ்கே நல்லா தான் ப்ரோ ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்ச வந்து நம்மளோட கெப்பாசிட்டி வந்து 160-170 தான். அதுக்குள்ளே பவுலர் சுருட்னா உண்டு. அப்படி இல்லைனா வந்து இப்போ இருக்கிற ஃபார்மில் ரொம்ப கஷ்டம் ப்ரோ இதுக்கப்புறம் மேட்ச் ஜெயிக்கிறது. அதுவும் இல்லாமல் ஆக்ஷனில் இவங்க அட்லீஸ்ட் ஏதாவது ஹிட்டர்ஸ் எதாவது எடுத்துருக்கணும். ஹிட்டர்ஸே எடுக்கல. ஃபுல்லாக வந்து தட்டி ஆடுற பேட்ஸ்மேனே எடுத்து நியூ கம்பஸ் எடுத்துருக்கலாம் தான். யங்ஸ்டர்ஸ் யாருக்கா சான்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் இருந்தாலும் இந்த சைடே வந்து இவ்வளோ கேவலமாக ஆடும்போது யங்ஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு இது யோசிச்சிருக்கலாம். நல்லா ப்ளே பண்ணுறாங்க. எம்ஐல நல்லா ப்ளே பண்ணுறாங்க. பஞ்சாப்ல நல்லா ப்ளே பண்ணுறாங்க. ஆர்சிபில நல்லா ப்ளே பண்ணுறாங்க. கரெக்டு தான் ப்ரோ. இங்கேயும் நிறைய யங்ஸ்டர்ஸ் வெளியே வந்திருக்காங்க. ருத்ராஜ் கேக்வாடே யங்ஸ்டராக வந்தவர் தான். ஒரு பேக் டு பேக் 50 அடிச்சதுனால அப்படியே அவரோட ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் அவர். பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தே வந்து இந்த எப்படி சொல்கிறது, இந்த விக்கெட்டில் பால்ஸு அண்டு டிசி வந்து நல்ல சைட் ப்ரோ. நான் உண்மையாக சொல்ல போனால் அவங்க சூப்பராக விளாண்டாங்க. அதுவும் இல்லாமல் டேபிள் டாப்பர்ஸ் வேறு. அவங்கள அடிக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம் தான். ஆனால் அடிச்சிருக்கணும், அடிக்கல. பட் நம்ம ஆனால் இன்டென்ட் மாதிரியே தெரியல. வின் பண்ணுற இன்டென்ட்டே போல. ஆமாம் ப்ரோ. அது நானே யோசித்தேன். எனக்கே ஆக்சுவலாக செம்ம போர் வச்சுது மேட்ச். ஆமாம் ப்ரோ. டெவலப் பண்ணுறேன் நினைக்கிறேன். நம்ம நாட்டுக்கு ஆர்சிபி கப், ஐபிஎல் கப்பா அது 5 வாங்கிட்டோம் ப்ரோ. பிரச்சனை இல்லை. ஆர்சிபி ஒன்று கூட வாங்கலை. பேசிகிட்டு இருப்பானுங்க அவனுங்க. அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம இருக்க வேண்டியதான். சூப்பராக ஆனார் ப்ரோ. லிட்டராக சொல்கிறேன், ஒன் ஆஃப் தி ரெஸ்பான்சிபிள். அதாவது கேப்டன்சிலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் இது. கேப்டன்சி ப்ரெஷரில் மேபி அவ்வளோவா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். பட் கேப்டன்சி அக்சர் கையில் போனதுலேருந்து நல்லா சூப்பராக வந்து அவரோட கேமை வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஓப்பனாக ஆட முடியுது அவரால். மற்றபடி அவ்வளோதான். நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல மிஸ் பண்ண கேம்? பவர் பிளேயில் தான் கண்டிப்பாக சொல்லுவேன். பவர் பிளேயில் ஏன்னா 2 ஃபீல்டர் வெளியே வைக்கும் போதே வந்து இவங்க கேப்டலைஸ் பண்ணல, பவுண்ட்ரிஸ் வந்து அடிக்கலன்னும் போது நான் 5 ஃபீல்டர் வெளியே இருக்கும் போது அடிப்பாங்களான்னு கேட்டிங்களா? இல்லை. ஸோ அதில் தான் நம்ம விட்டோம். பவர் பிளேயில் விட்டது தான் கேமிங்க. எல்லா பவர் பிளே வந்து வெறும் 30, 20, 28 நான் ப்ரோ என்ன பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் விக்கெட்ஸ் வேறு போயிடுது. 2-3 விக்கெட்ஸ் விட்டுறாங்க. ஸோ டாப் ஆர்டர் வந்து பவர் பிளேக்குள்ளே காலி ஆடுறதுனால மிடில் ஆர்டருக்கு வந்து பயங்கர ப்ரெஷர் ஆகிடுது. இவங்க நீங்கள் தான் அடிச்சாகணும், நீங்கள் தான் நின்னாகணும்னு சொல்லிட்டு விஜய் சங்கர் நீங்கள் நல்லா ஆடினார். அதனால அவருக்குமே படல. ட்ரை பண்ணார், எவ்வளோ ட்ரை பண்ணார். பட் அவருக்குமே படல. ஸோ விஜய் சங்கர் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ பிரச்சனை இல்லை. தேங்க்யூ ப்ரோ. ஹோம் டவுனில் தோற்றுருக்கும். எஸ் ப்ரோ, கொஞ்சம் கஷ்டம் தான். பட் வி ஸ்டில் ஹேவ் 10 கேம்ஸ். நம்ம ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம பண்ண அதே தப்பு தான் ப்ரோ. கேட்ச் ட்ராப்ஸ் லாஸ்ட்டில் ருத்ராஜ் கைக்வாட், முகேஷ் சௌத்ரி பண்ண கேட்ச் ட்ராப் அதே தப்பு. டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து ஆடல. ரச்சின் ரவீந்திராவும் இட் டிட் நாட் ஸ்டாண்ட். லாஸ்ட் கேமு ஃபர்ஸ்ட் ஓவர் அவுட் ஆனார். இந்த கேம்லேயும் செகண்ட் ஓவர் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இன்னும் இன்டென்சிட்டி இஸ் நாட் தேர் இந்த டீம். அவங்க ஜெயிக்கணும்னு அந்த வெறியில் ஒன்றும் இல்லை அவங்க. அது வந்து இட் கேன் ஹேப்பன். 1 or 2 சீசன் கேப்பன். 5 கப் ஜெயிச்சிருக்கோம். வி வில் சி ஹவு த சீசன் ப்ராக்ரஸ்.
நம்ம இன்டென்ட் என்ன நம்மளோட இன்டென்ட் என்ன இந்த மேட்ச்ல? சேட் டு சே ரிஸ்க் எடுக்க அந்த பாய்ஸுக்கு பயம். நம்மளோட சிஎஸ்கே பாய்ஸுக்கு வந்து 4 அடிக்கிறதுக்கோ 6 அடிக்கிறதுக்கோ அவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஆர்சிபி மேட்ச்லேயும் இதே மாதிரி டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க, ஆர்ஆர்லேயும் டெஸ்ட் மேட்ச் ஆடினாங்க, இங்கேயும் டெஸ்ட் மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. இன்டென்சி அதாவது 4 அடிக்கணும் 6 அடிக்கணும். T20I கேம் வந்து அதுதான் ப்ரோ. இப்போ வந்து ஒரு டீம் அது SRHலாம் 280 அடித்தாங்க ப்ரோ லாஸ்ட் இயர், 270. இந்த வருஷம் வந்து ஸ்டார்டிங்கு 286 அவங்க. ஸோ வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி நம்ம 200 அடிக்க மாட்டேன்னு இருக்கோம். அப்புறம் தான் நம்ம 250 180 அடிக்க மாட்டேன்னு இருக்கோம் நம்ம. ஸோ நம்ம இன்னும் அந்த இன்டென்சிட்டி வரணும் ப்ரோ, டைம் எடுக்கும் அது. அதே மாதிரி எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா நியூ பிளேயர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தோனி இருக்கிறச்சே ருத்ராஜ் கைக்வாட் வந்தார். ஐ திங்க் 2020 ருத்ராஜ் கைக்வாடே வந்தார். ஈ வாஸ் 2020 we had a very bad season. பட் அந்த சீசனோட கோல்டன் டிக்கெட் வந்து ருத்ராஜ் கைக்வாட், அதை இன்னைக்கு கேப்டனாக இருக்கார். அந்த மாதிரி நம்மளுக்கு கம்போஜ் இருக்காங்க. அந்த கம்போஜை நம்ம ஆப்ஷனில் வாங்கினோம். நம்ம ஆப்ஷனில் இன்னும் நல்லா கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோன்னு இப்போ கொஞ்சம் தோணும் ப்ரோ நம்மளுக்கு. ஏன்னா ஆப்ஷனில் நம்ம வந்து அப்போ ஏதோ நம்ம நினச்சி அதே திரிபாத்தி வாங்கினோம். தீபக் கூட வந்து இஸ் an absolute waste ப்ரோ. அவரை வாங்கி ஒரு யூஸும் கிடையாது. பார்க்கலாம் ப்ரோ, சீசன் இஸ் தேர். பட் ஒன் திங், ஆப்பனன்ஸ் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. டிசி சூப்பராக ஆடினாங்க. KL ராகுல் அமேசிங் பிளேயர் ப்ரோ. அதாவது இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிளாசியஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். அவர் வந்து ஃபார்மில் ஆடின டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்டாவது பார்த்தாலும் ODI கிரிக்கெட் பார்த்தாலும் அவர் எவ்வளோ நல்லா ஆடுவார், எவ்வளோ சூப்பராக ஆடுவார். இன்ஃபேக்ட் நம்ம வேர்ல்ட் கப்புக்கு ஃபைனல்ஸில் 2023 அமராபாத்தில் நம்மளுக்கு மேட்ச் அவ்வளோ தூரம் போனதே அவரால் தான். விராட் கோலி, ரோஹித் சர்மா அவுட் ஆனதுனால. வெரி கிளாசி பேட்ஸ்மேன். DC did excellent in the auction. Mitchell Starc was amazing today. Our bowling was great. ஸோ DC ஆல்ரவுண்ட் ஆக்ஷன் நல்லா பண்ணுறாங்க. டீமும் நல்லா இருக்குது. இந்த வருஷம் DC குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா நோ சர்ப்ரைஸ், இட்ஸ் அ வின். பட் மேட்சாக பார்த்தா DC had an amazing game. Very good and very entertaining match. Very nice match. நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம். பட் இட் கேன் ஹேப்பன் 1 or 2 கேம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. என்னென்னா அவங்க கொஞ்சம் பவுலிங் ஓரளவுக்கு நல்லா பண்ணாங்க. பேட்டிங் மிடில் ஆர்டர் ரொம்ப வீக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம பவர் பிளேயில் அடிச்சே ஆகணும். பவர் பிளேயில் நம்ம வந்து 6 ரன் வச்சு அடிக்கிறோம். நம்ம 40 அப்படிலாம் கஷ்டம் இல்லை. நம்ம வந்து அதில் ஆக்சிலேட் பண்ணால் தான் முடியும். அது பேட்டிங்காக ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, செகண்ட் பேட்டிங்காக இருந்தாலும் சரி, நம்ம அதில் பண்ணலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. லாஸ்ட் 2-3 மேட்சாகவே இதுதான் பிரச்சனை. ஃபஸ்ட் மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கான காரணம் லோ ஸ்கோர். 150 ரன் வந்து நீங்கள் 30 ரன் முதல்ல 6 ஓவரில் அடித்தாலும் அதுக்கு அடிச்சு ஆக்சிலேட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இது பிரச்சனை இருக்குது. இது கண்டிப்பாக நம்ம மாற்றி ஆகணும். அடுத்த மேட்ச்சில் வந்து இதை ரெக்டிஃபை பண்ணுவாங்களா? இல்லை, நான் ரெக்டிஃபை பண்ணுவாங்கன்றத விட பண்ணி ஆகணுன்றது தான் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம 3 பிளேயர்ஸ் வந்து ரொம்ப மோசமாக ஆடுறாங்க. எல்லோரும் இப்போ விஜய் சங்கரை குறை சொல்லுவாங்க, அவன் 10 ஓவர் ஆடினா என்ன ஆடுறான் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆனால் 3 பேர் அடிக்கலையே. 3 பேர் டாப் ஆர்டரு மொத்தமாக முடிஞ்சிடுச்சு. அப்போ அவன் அட்லீஸ்ட் ஒரு விஜய் சங்கர் ஒரு 10 ஓவர் ஆடினார் அப்படின்ற போது வந்து ஓகே தான். அவரால் முடிஞ்சது ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுத்தாரு. டோனியுமே அவரால் முடிஞ்சது ஒன்று பண்ணார். 3 பேர் வந்து ஒரு 60 ரன் போட்டிருந்தாங்க. ஒரு பவர் பிளே ஸ்கோர் நம்ம அடிச்சிருந்தாலும் டெஃபினட்டாக அடிச்சிருப்போம் நம்மளோட மேட்ச். ஷுவராக அடி வேணும்னா அது நம்ம அவங்களும் முடிஞ்ச அளவுக்கு ரச்சனை கொண்டு வராங்க. திரிபாதியை தூக்கிட்டு ரச்சனை கொண்டு வரான், முகேஷ் தோரியை கொண்டு வரான். ஆனாலும் ஒரு இது நடக்க மாட்டேங்குது. டெஃபினட்டாக வேணும். ஆனால் வீக்காக இருக்காங்க டீம். உண்மையிலே மாற்றணும் ஷுவராக. ஓகே ப்ரோ, நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா இப்போ ஒரு பவுலிங் காம்பினேஷன்ஸ் அது நல்லா இருக்குது நம்மள்ட்ட. பட் பேட்டிங்னு எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. பேட்டிங் வந்து ஓப்பனிங் கொஞ்சம் பவர் பிளேயில் கொஞ்சம் நம்ம ஒரு 20 to 30 ரன்ஸ் அது கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது. அது இருந்தால் நம்ம நல்லா சேஸ் பண்ணலாம் ப்ரோ. ஸோ இப்போ யார் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க ப்ரோ? ஒரு ருத்ராஜ் வந்து கொஞ்சம் ஓப்பனிங் ஆடினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவர் வந்து லாஸ்ட்டு பவர் பிளேக்குள்ளே வந்துடுறாரு. ஒரு 2 to 3 ஓவர்ஸ்க்குள்ளே வந்துடுறாரு. ஸோ ஒரு ஓப்பனிங் வந்துட்டு ரச்சினை பேபி நம்ம 1 down இறக்கலாம். ஏன்னா வந்து ரச்சினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் வந்து ட்ரைவ் ஆடும்போது ஃப்ரண்ட் லெக் அவருக்கு மூவ் ஆக மாட்டேங்குது. இந்த 2 to 3 ஓவர்ஸ் ஸ்விங்குக்கு அப்புறம் அவர் வந்தால் ரச்சின் நல்லா எஃபெக்டிவாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ரச்சின் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இப்போது ஃபாரின் ஹிட்டர்ஸ் நம்மள்ட்ட யாரும் இல்லை. ஆக்ஷனில் நம்ம பண்ண பெரிய தப்பே தான். ஃபாரின் ஹிட்டர்ஸ் நம்ம யாராவது ஒரு நல்ல டெவால் பிரேவிஸ்லாம் அன்சோல்ட் ஆகிட்டார். அவர் வந்து 2 crores தான் பேஸ் ப்ரைஸ் பண்ணார். நம்ம அவர் எடுத்துருந்துருக்கலாம். வெறும் பவுலர்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணியே நம்ம இந்த வருஷம் நம்ம மிடில் ஆர்டர் கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால தான் இது நான் நினைக்கிறேன் ப்ரோ. சிஎஸ்கே ப்ரோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுன்னு என்ன ப்ரோ? முகேஷ் சௌத்ரி வந்து லெஃப்ட் ஹேண்டர், கலீலும் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஒரு நல்ல ரைட் ஹேண்ட் ஃபேஸ் பவுலர் நம்மள்ட்ட இருக்காரு. அன்சுல் கம்போஜ் 2 நல்லா ரேட் பண்ணியிருக்காங்க. ஆஷிஷ் நேராலாம் அவரை நல்லா ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நம்ம அன்சுல் கம்போஜை ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பவர் பிளேயில் இன்னும் கொஞ்சம் ரன் சேவ் பண்ணலாம். அதேமாதிரி பேட்டிங்கில் வந்து ருத்ராஜ் வந்து ஓப்பனிங் ஆட்டு ருத்ராஜ் கான்வே நல்ல காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு இப்போ 3 ஸ்பின்னர்ஸோட நம்ம போகிறதுக்கு பதிலாக எமோஷனலாக பார்த்தா ஆஷ் நம்மளுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. பட் வந்து 2 ஸ்பின்னர்ஸே போதும். இன்னொரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர். அவர் பேட்டிங் நம்ம டெப்த்தாக போனோம்னா ஒரு நல்ல ஹிட்டர் நம்மள்ட்ட இருக்காங்க.
நல்லா அந்த ஷேக் ரஷீது அவர்லாம் நல்ல பிளேயர். ஷேக் ரஷீது, அவினாஷ் அரவில்லி அவர்லாம் நல்லா விளாண்டுருக்காரு, நல்லா ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் சான்ஸ் வந்து ட்ரை பண்ணால் ஃபியூச்சர் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் தோனி வந்து பிக்கப் பண்ணி கொண்டு வந்துருவார். தோனி ப்ரோ அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. பட் வந்து இது வந்து அவருக்கு எனக்கு என்னென்னா ஒரு 2023 அப்புறம் கப் வாங்கினதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிருக்கலாம் எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ஏன்னா வந்து அவர் லெகசி எவ்வளோ நாள் வந்து அவர் இன்னும் கொஞ்சம் அவரோட கெரியரை ப்ரொலாங் பண்ணுறப்பன்னா அவர் லெகசியே இல்லைன்னு ஆகுது. எல்லாம் அவர் வந்து என்னடா அந்த மனுஷன் அவ்வளோதான் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. தோனி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டைம் டு ரிட்டையர் ப்ரோ. ரிட்டையர் ஆகிட்டு நம்ம யங்ஸ்டர்ஸ் சான்ஸ் தரலாம், அவ்வளோதான். நல்லா இருந்தது, நல்ல காம்படிஷன். பட் சென்னை வந்து ரெஸ்ட்ரிக்டட் அப் டு 150, அதாவது 150 ரேஞ்சு தான் அடிக்கிறாங்க. ஸோ போலிங் இன்னும் டைட் பண்ணி எதிர் டீமை 150க்குள்ளே இது பண்ணால் சென்னை கேன் டூ சம்திங் பெட்டர். இன்டென்ட் வந்து இது போகாது மற்ற டீமோட கம்பேர் பண்ணுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கே ஹிட்டிங் ஆடுறாங்க எல்லா டீமும். நம்ம டீமில் அந்த மாதிரி ஹிட்டர்ஸ் இல்லை. கான்வே கொஞ்சம் ஆடுவார்னு பார்த்தோம், இன்றைக்கி அவரும் இது பண்ணிட்டாரு. ரச்சின் ரவீந்திரா அவரும் கை விட்டார். ஸோ இன்டென்ட் வந்து இனிமேல் ஹிட்டிங், ஒரு யாரோ ஒருத்தர் ஹிட்டிங் ஆடணும். இது மாதிரி நடந்தால் தான் கொஞ்சம் ஓரளவு நம்ம கிட்ட வர முடியும். இந்த 25 ரன்ஸ் அட்ஜஸ்ட் ஆகிருக்கும் நம்மளுக்கு கடைசியில் முதலே ஆடி. நெக்ஸ்ட் மேட்ச்சில் இது ஓவர் கம் பண்ணுவாங்க. அது வந்து பண்ணணும், யாருன்னா ஒருத்தர் கோச் வந்து இது சொல்லி பண்ணணும். பண்ணால் தான் வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃப்காவது போகும். மொக்கையாக போச்சு மேட்ச்சு. நல்லா மேட்ச் மாதிரி இல்லை, ஒன் சைடாக இருக்குது. என்ன மிஸ் பண்ணீங்க? என்ன மிஸ் பண்ணீங்க? கான்வே ஒழுங்காக ஆடல, ரச்சின் ரவீந்திரா ஒழுங்காக ஆடல. 2 பேர் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்கன்னு நினச்சேன். சரி, சென்னை வின் பண்ணணும்னு நினச்சா தோத்துருச்சு. இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் தோத்தாங்க, இப்போ தோக்குறாங்க. 3 மேட்ச் தோத்துட்டாங்க கண்டினியூஸாக. நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஓவர் கம் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் ஜெயிப்பாங்க. இன்னும் 2 மேட்ச் ஜெயிக்கணும் கண்டினியூஸ். அப்போ தான் பிளே ஆஃப் குவாலிஃபை வர வாய்ப்பு இருக்குது. தலை தரிசனம் பார்த்துட்டேன், தோனி தரிசனம். எப்போ வரும் மேட்ச்? எப்படி நல்லா இருந்தது. ஓகே, என்ன என்ஜாய் பண்ணீங்க? மேட்ச்சை பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஓகே, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சிங்க? தோனி. தோனி. டீடைலா சொல்ல டீடைலா சொல்லணும்னா ஐஸ் இல்ல, வாய்ப்பு ரொம்ப கம்மி பேசு. நல்லா பேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, எதனால அப்புறம் தோத்துட்டோம்? தோனி அடிக்கலனால. தோனி அடிக்கல. நெக்ஸ்ட் மேட்ச் அடிப்பாங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் வருவீங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் சாட்டர்டேங்களா? சாட்டர்டே. நெக்ஸ்ட் சாட்டர்டே பேச தான் கூப்பிட்டீங்களா? கொஞ்சம் வச்சுக்கோங்க, இந்த லோகோ வரக்கூடாது. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகேவா? ஓகே, நல்லா பண்ணாங்க ப்ரோ. இன்றைக்கி என்ன ஒரே ஒரு சொதப்பல் தான், ஓப்பனிங் இல்லை. 3 மேட்சும் தோற்றது காரணமே வந்து ஓப்பனிங் இல்லாதது தான். எப்போதுமே சிஎஸ்கேனா பவர் பிளேயில் மினிமம் 60-70 கேரண்டி. இந்த 3 மேட்ச்லேயும் அவங்க அவ்வளோ அடிக்கவே இல்லை. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஒன்ஸ் அவங்க செட் ஆகிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த ரேஞ்ச் அவ்வளோதான். இன்னும் ஒரு 25 ரன் தான் தோற்றாங்க, 5 ரன் வந்திருக்கா. அப்போ இன்னும் கான்ஃபிடன்ஸ் வந்து கண்டிப்பாக அடிச்சிருப்பாங்க. ஓப்பனர்ஸு ஃபோக்கஸ் பண்ணி ப்ராப்பராக பேட்டை மிடில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ப்ளே ஆஃப்ஸ் போகிறது உறுதி. அவங்க கம்பேக் உண்டு. ஓப்பனர்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம், வேறு எல்லாமே சூப்பராக இருக்குது. பவுலர்ஸு ஓவர் இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலாம், எல்லாம் அன்ஷுவில் கூப்பிட்டு வந்து போட சொல்லலாம். இதே பவுலர்ஸே போட்டு முகேஷ் சௌத்ரி எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரில. அவர் இருக்கார் 4 வருஷமாக. தயவுசெய்து அவரை மட்டும் மாற்றிடுங்கப்பா, ரொம்ப சந்தோஷம். கையில் வர்ற கேட்சே வந்து இப்போ லாலிபாப் மாதிரி அதெல்லாம் விட்றாரு. பார்த்து பண்ணுங்கள் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தயவுசெய்து. இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தோனிக்காகவும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம். கொஞ்சம் டீம் பிளேயர்ஸ்லாம் இன்னும் ஆட சொல்லுங்கள், எல்லாம் சைட்லேயாச்சும் உட்கார சொல்லுங்கள். தேங்க்யூ. எஸ், மேட்ச் எப்படி இருந்தது? ஐ ஆம் ஃப்ரம் பிரேமானந்த் ஃப்ரம் கும்பகோணம். ஓகே ஓகே, எங்களால் தலையை மறக்க முடியல, இருந்தாலும் தலைக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அவர் இன்னும் கொஞ்சம் ஒரு விஜய் சங்கரன் கொஞ்சம் நல்லா ஆடி இருக்கலாம். ரிச்சின் ரவீந்திராவோட விக்கெட் வெரி இம்பார்ட்டன்ட்டு. பவர் பிளேயில் 3 விக்கெட்டு விழுந்தது, அதுலேருந்து நம்மளால் மேலே வர முடியல. ஓகே, வி ஹேவ் டு கோ ஃபார் நெக்ஸ்ட் டைம். பட் சிஎஸ்கே இஸ் ஆல்வேஸ் சிஎஸ்கே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் பவர் பிளேயில் உள்ள போயிடுவாங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் கான்ஃபிடென்ட் எப்பயுமே நம்மளும் மும்பை இந்தியன்ஸும் பார்த்தீங்கன்னா டாப் ஃபஸ்ட்டு 10 மேட்ச் 7 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த டேபிளில் இருப்போம். அப்படியே லிஃப்ட் ஆகி போகிறது தான் நம்ம பேட்டர்ன். அது கண்டிப்பாக இந்த தடவையும் கண்டினியூ ஆகும். நம்ம கண்டிப்பாக மறுபடியும் மீட் பண்ணுறோம் பவர். ஓகே, டாப் 4ல் நம்ம கண்டிப்பாக இருப்போம். ஷோர். கொஞ்சம் போராக தான் போச்சு.
ஓவராக போயிருக்கா? எதுனால? என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? ஹை ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சு. யார் பேட்டிங் சரியில்லை? விஜய் சங்கர். எதனால? அவர் நல்லா தானே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மேட்ச்ல வின் பண்ணுவாங்களா? நெக்ஸ்ட் மேட்ச்சில் கண்டிப்பாக வின் பண்ணணும்னு நான் யார் வின் பண்ணணும். யார் நினைச்சா வின் பண்ணலாம்? தோனி இருந்தால் வின் பண்ணலாம். தோனி மட்டும் இருந்தால் போதுமா? எல்லாரும் நினைக்கணும். மேட்ச் எப்படி கேளுங்க ப்ரோ? சூப்பர் சொல்லுங்க. மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருக்கு. மேட்ச் எப்படி இருக்கு ப்ரோ? மேட்ச் எப்படி இருக்கு? நல்லா இருந்துச்சு. சரி, ஃபீட்பேக் சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. மேட்ச் எப்படி இருக்கு? நல்லா இருந்தது ப்ரோ. எதனால நம்ம லாஸ் பண்ணிட்டே இருக்கோம்? கண்டினியூஸாக 3 மேட்ச். நூர் அகமதுக்கு நிறைய விக்கெட் கொடுத்துருக்கலாம், நிறைய ஓவர் கொடுத்துருக்கலாம். இன்னும் ஜடேஜாக்கும் நிறைய ஓவர் கொடுத்துருக்கலாம். மேபி கொடுத்துருந்தா விக்கெட் நிறைய போயிருக்கும். கேஎல் ராகுல் விக்கெட் போயிருக்கும். அதனால் நம்ம மேபி வின் பண்ணியிருக்கலாம். ரன்ஸ் கொஞ்சம் குறைவாக இருந்தது. யார் பெட்டராக நல்லா ஆடி இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு விஜய் சங்கர் நிறைய பால் வேஸ்ட் பண்ணாமல் ரன் ஆடிந்தா. தேங்க்யூ. மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போச்சு. என்னென்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. ஸோ என்னென்னா பேட்டிங் ஆர்டர் ரொம்ப சொதப்பலாக இருக்குது. என்னென்ன டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆடிட்டு இருக்கிறாங்க இன்னும். ஸோ இன்னும் ஒரு பவர் ஹிட்டர் இன்னும் யாரும் சிஎஸ்கேல இல்லையோன்னு தோணுது எனக்கு, அவ்வளோதான். பட் இன்னொன்று பேட்டிங் ஆட பிளே ஆஃப் ஆகிறது, குவாலிஃபை ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ ரொம்ப ஆல்மோஸ்ட் என்ன முடியுதோ சேஞ்சஸ் பண்ணி ஸோ பேட்டிங் நல்லா ஃபஸ்ட் பவர் பிளே நல்லா ஆடணுன்ற இது கேட்டுக்கிறேன். ஸோ இதனால அடுத்த மேட்சஸ்லாம் ஒரு ஹோப் இருக்கும். அடுத்த மேட்ச்சில் ரொம்ப இன்னும் கஷ்டம். கொல்கட்டா ஆகட்டும், பஞ்சாப் ஆகட்டும் சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க கூட காம்பீட் பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக இதாகணும். ஸோ அதனால தான் லைக் பவர் பிளேலலாம் ரொம்ப நல்லா ஆடி பண்ணால் தான் அவங்களுக்கு தேவணும். 5 கப்பு வச்சு என்ன ப்ரோ பண்ணுறது? நல்லா ஆடணும் ப்ரோ, நல்லா ஆடினா தான் ப்ரோ கப்பு தான். இப்போ அந்த டீம் வச்சு தான் நம்ம ஜெயித்தோம். இந்த டீம் வச்சுலாம் ரொம்ப கஷ்டம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ. தேங்க்யூ. ஹாய் ப்ரோ. மேட்ச் எப்படி இருந்தது? மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினச்சோம். பட் மேட்ச் கொஞ்சம் போரிங்காக தான் ப்ரோ இருந்துச்சு. சிஎஸ்கே ஆல்வேஸ் ஒரு நல்ல டீம் தான். 5 ட்ராஃபி வச்சுருக்காங்க, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் இன்டென்ட் இல்லாமல் விளாட்றாங்கன்னு தோணுது. பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து ஒரு பவுலர் போட்டால் அவர் நல்லா கண்டெயின் பண்ணுறாரு. இன்னொரு எண்ட்லேருந்து இன்னொரு பவுலர் வந்து அந்த மொமெண்டம் எடுத்துகிட்டு போக மாட்டார். ஸோ அங்கே தான் ரன்ஸ்லாம் போகுது. பேட்டிங் வந்து பவர் பிளேயில் சுத்தமாக இன்டென்ட்டே காணும். மிடில் ஓவர்ஸ்லேயும் அடிக்க போய் தான் அவுட் ஆகிறாங்க. அதனால் கொஞ்சம் பேட்டிங் ஆர்டரை மாற்றி அடுத்த மேட்ச்சில் ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஸோ இது மாற்றுவாங்களா நெக்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பார்க்கணும். ருத்ராஜ் ஓப்பனிங் வந்தால் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் லைட் சேஞ்சஸ் பண்ணால் பேட்டிங் நல்லா வந்துடுவாங்க. ஹோப் இருக்குது, பார்ப்போம். தோனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலன்னு லாஸ்ட் 2 மேட்சஸில் மீம்ஸ்லாம் போட்டாங்க. இல்லை ப்ரோ, அப்படிலாம் இல்லை ப்ரோ. தோனி வந்து ஒரு 6 or 4 வச்சாலே ஆடியன்ஸ்லாம் அவ்வளோதான் செம்ம ஹாப்பி ஆகிடும். தோனிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. மற்ற பேட்டர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக ஆனால் நல்லா ஆடலாம். தேங்க்யூ ப்ரோ. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கவே இல்லை ப்ரோ. ஃபஸ்ட்டு வாட்டி வரேன் நான், சென்னை கண்டிப்பாக ஜெயிக்கும்னு நம்பணும். ஸோ அது வந்து ஃபுல்ஃபில்லே பண்ணலை. ரொம்ப 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 மன உளைச்சலில் இருக்கேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப சேட் தான். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஜெயிப்போம், அடுத்த வாட்டி நம்புகிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பேக் கொடுக்கும்னு நம்புகிறோம். ஸோ பார்ப்போம். அடுத்த மேட்ச் வந்து 16ஆம் தேதி சிஎஸ்கே கேகேஆர் இருக்குது. ஸோ சரியான கம்பேக் இருக்குது, அது நம்புகிறோம். ஓகேங்களா? அது தெரிஞ்சு சங்கர் தயவு செஞ்சு இந்த விளையாட நீ எதுக்கு வர, நீ தயவு செஞ்சு விளையாட, நீ போயிடு சரியா? அது போல் நீ தேவையில்லை. நீங்கள் அவர் 50 நான் அடிச்சார் தான், நான் 50-50+ கொடுத்தாரு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. அது பால் நிறைய விட்டுட்டு அதுக்கு நீங்கள் தோனி உன் மேலே நம்பிக்கை வச்சார், நீ அடிப்பேன்னு. ஆனால் நீ நம்பினதா அந்த ஃபுல்ஃபில்லே பண்ணலை, நீ பண்ணவே இல்லை. நீ சங்கர் தயவு செஞ்சு நீ விளையாட வேண்டாம். நீ அதுக்கு பதிலாக வேறு யாராவது இறக்கி விட்டு நல்லா ஆடணும். நான் அதனால் தோனி வந்து ஒரு 6 அடிச்சார், அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சிது. அது நான் அது போதும். சரி ஓகே, ஃபஸ்ட் வாட்டி வந்திருக்கோம், நம்ம மேட்சை ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடும். அடுத்த வாட்டி கண்டிப்பாக ஒரு கம்பேக் கிடைக்கும். சரியா? பார்க்கலாம் ப்ரோ, மேபி அடுத்த சீசன் பார்க்கலான்னு நினைக்கிறேன். இந்த மேட்சா? ஐயோ என்னண்ணா கேட்குறீங்க? நல்லா தானே இருந்துச்சு. நாங்களே செகண்ட் ஹாஃப் அப்போ தான் வந்தோமே. ஸோ பார்க்கல நாங்கள். டைம் ஆயிடுச்சு. காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே பாதி வேலை வந்துட்டோம். செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் பார்க்க முடிச்சது. ஏதோ அடிப்பாங்கன்னு நினச்சோம், ஆனால் கடைசியில் எப்பவும் போல். சிஎஸ்கேல என்ன மிஸ் பண்ணுறீங்க? பழைய சிஎஸ்கே இப்படி இருக்காது இல்லை? ஆமாம், தீபக் சஹர் லைட்டாக
பவர் பிளேயர்ஸ் இல்லை, அடித்து ஆடுற பிளேயர்ஸ்னால் இது சிவன் தூபே, அவரும் இன்றைக்கி ஒழுங்காக படல. விஜய் சங்கர் ஹோம் கிரவுண்டு, ஆனால் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. தோனி பரவாயில்ல வந்தார், 10 ஓவராச்சும் வந்து ஆடினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடினார், நல்லா தான் ஓடினார், ஓகே தான். பட் ஆனால் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இட்ஸ் பிக் ட்ராபேக் தான். ஏன்னா என் பக்கத்தில் உட்காந்துருந்தவரெலாம் 7500 கொடுத்து வந்தேன், ஐ எம் ஃப்ரம் ஆந்திரா அப்படின்றாரு. அவருக்கு வந்து இங்கே ட்ராவல் ஆகிருக்கிறது 10,000 ஆயிருக்கு. ஸோ அவ்வளோ டிக்கெட் வேஸ்ட் பண்ணி போய் பார்க்குறது இட்ஸ் நாட் வர்த். புரியுது. மேட்ச் எப்படி மேட்ச் எப்படி ஓகே சொல்லுங்க, சொன்னீங்கன்னா ஓகே தான் மேட்ச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? எதனால ஓகேன்னு சொல்லி வின் பண்ணோன்னு வச்சு வந்தோம். ஓகே, ஆனால் வின் பண்ணல. எதுக்காக, என்ன ரீசன்? அவங்க தான் தலை அடிக்கவே இல்லை, தலை அடிப்பாங்கன்னு அவங்க தலை ஃபேன். அவங்க லாஸ்ட்டாக வந்து எஃபர்ட் போட்டது கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா தலை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதுல்ல எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு இல்லை மொத்த டீமே தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டே கொஞ்சம் எஃபர்ட் போட்டிருக்கலாம். மேட்ச் எப்படி இருக்கு? சொல்கிற அளவுக்கு இல்லை மேட்ச். இப்போ மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் எப்படி இருக்கு? மேட்ச் எப்படி மேட்ச் எப்படி இருக்கு? என்னங்கண்ணா மேட்ச் எப்படி இருந்தது? பார்த்தோம், பேட்டிங் ஒழுங்காக ஆடல சென்னை. என்ன ரீசன், எதனால அப்படி பண்றாங்க? டாப் ஆர்டர்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும், இன்னும் வந்து டீம் செட் பண்ணாமல் இருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, ஓப்பனிங்கில் ஒரு 3 பேர் இருக்காங்க, அதாவது மாற்றி ஆடுறாங்களா, ரச்சின், கான்வே, ருத்ராஜ். இது வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆள் வந்து பெரிய இன்னிங்ஸ் ஆடணும். ஓப்பனிங் ஆடுற 3 பேர்த்தில் 1 டவுன் அந்த இந்த ரேஞ்சில் ஆடுறவங்க வந்து ஒரு விக்கெட் போனால் பரவாயில்ல. ஒரு பவர் பிளேயில் ரன் அடித்தா தான் வரும். மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா பவர் பிளேயில் 70-80 அடிக்கிறாங்க. இன்றைக்கி டெல்லியே 70க்கு மேலே அடித்தாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், விஜய் சங்கர்லாம் வந்து லாங் இன்னிங்ஸ் ஆனார், 60 பாலுக்கு மேலே ஆனார். அதே தான் ராகுலும் பண்ணார். ஆனால் 60 பாலுக்கு மேலே ஆனாலும் ஓவருக்கு ஒரு பவுண்டரி கிளியர் பண்ணி அடித்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தால் இந்த மேட்ச் நம்மளே வின் பண்ணியிருக்கலாம். இப்போ அந்த 60 பால் அவர் ஆடினதுக்கு சிங்கிள் ரொட்டேட் பண்ணி லாஸ்ட்டில் பவுண்டரி 6 ட்ரை பண்ணதுக்கு ஓவருக்கு ஒரு பவுண்டரி ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக வின் பண்ணியிருக்கலாம். ஸோ பால் நிறையா டாட் பண்ணுறாங்க. சிங்கிள் போனாலும் 2 பேருமே சிங்கிள் போகக்கூடாதுல்ல. ஒரு நான் ஸ்ட்ரைக்கரும் சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக்கரும் சிங்கிள் ஆடினா இப்போ 2 பேரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அவங்களே ஒரு 90 பால் ஆடிருப்பாங்க. 90 பாலுக்கு 80 பால் ஆடிருந்தாங்க. 80 பாலுக்கு 98 ரன் தான் அடித்தாங்க. T20 அப்படியே 1 டேனா சூப்பர் ஸ்கோர் அது. ஆனால் T20க்கு அந்த மாதிரி ஆடக்கூடாது. இப்போ இதே வந்து வேறு டீமாக இருந்தது, இப்போ டெல்லியே சேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி ஆடுவாங்க நமக்கே தெரியும். ஸோ அதுதான் நம்ம ஆளுங்க அது பண்ணுறதில்ல. ஓப்பனிங்கும் கரெக்டாக பண்ணுறதில்ல, அட்லீஸ்ட் வந்து ஃபினிஷிங்கும் கரெக்டாக ஒர்க் ஆகலை இந்த வருஷம். அது இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சிஎஸ்கே வந்து ஒரே டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. 10 ஓவர்ஸில் வந்து ஓரளவுக்கு நல்ல ரன் கொடுத்துட்டாங்கன்னா ரிமைன் 15 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ்க்கு இந்த ஓரளவுக்கு நம்ம சேஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் இது வந்துடும், தைரியம், கெப்பாசிட்டி. பட் ஆனால் இவங்க நான் 15 ஓவருக்கு ரொம்ப க்ளோஸாக கொண்டு போயிட்டு கடைசி தோனி வருவாது, 6 அடிப்பாது, 4 அடிப்பாது, எங்களுக்கு அது போதும் சொல்லிட்டு அதே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது எத்தனை நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும் சொல்லுங்கள்? இது எத்தனை நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகும்? மற்ற டீம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், அட்லீஸ்ட் நம்ம தோக்க போகிறோன்னு தெரிஞ்சால் ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஆளுங்க வந்து சரி தோக்க தான் போகிறோம், லாஸ்ட் ஓவரில் 2 6 அடிச்சுட்டு போகலான்ற மாதிரி ஆடுற மாதிரி இருக்குது. நம்ம ஆடியன்ஸாக நம்ம பார்க்கும்போது இப்போ லாஸ்ட்டு டிசி மேட்ச் வந்து எல்எஸ்சி கூட பார்த்தீங்களா, அந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கவே முடியாதுன்னு நினச்சோம். ஆனால் அந்த அசுதோஷ் சர்மா வந்து அவர் அடித்தார்ல, அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலாம். போனால் போட்டு வரலாம் வரட்டும், அட்லீஸ்ட் லாஸ்ட் ஓவர் தான், விக்கெட் போனால் என்ன போகுது, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். ஆனால் அப்போ கூட வந்து அந்த சிங்கிள்லாம் வந்து எதுக்கு, லாஸ்ட் ஓவர் தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படின்ற. T20 ஆடுற இது T20 ஆடுற மேட்ச் இது வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்க, டாட் பாலா. இதில் எதுவும் பண்ண முடியாது நம்ம. அது நல்லது தான், ஆனால் வந்து பவுண்டரி சைடு வரவே இல்லை. பவர் பிளேயெல்லாம் அடிக்கல, மிடில் ஆர்டர்ஸும் அடிக்கல. இவங்க ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு 20 பால் ஃபேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களாவது பவுண்டரிஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். லாஸ்ட்டில் 5 ஓவர் நல்ல பவுண்டரிஸ் வந்துச்சு, பட் ஆனால் ஃபஸ்ட்லேருந்தே வந்திருக்கணும் அப்படின்றது எங்களோட ஒப்பீனியன். மேட்ச் எப்படி? வெரி அப்செட், வெரி அப்செட். என்ன எது சாரி இங்கே இருந்தால் தான் மேட்ச் எப்படி? மேட்ச்சு கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? தோனி வந்து ஆடுவார்னு நினச்சி போன லாஸ்ட் சீசனில் தோனி ஆடணும்னு எதிர்பார்த்தீங்க. இந்த வாட்டி தோனி முழுசாகவே ஆடுறாரு. ஸோ அவர் கொஞ்சம் லாஸ்ட்டில் கொடுத்துருந்துருக்கலாம். அவருக்கு லாஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஆடுற மாதிரி இருந்தால் அவர் ஏஜ் ஃபேக்டர்னால அவர் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீசன் இப்படி கொடுத்தாங்கன்னா 12 ஹவர் 3 ஹவர் வரையும் அவர் ஆடினார்னா நெக்ஸ்ட் சீசன் ஆட மாட்டார். விஜய் சங்கர் எப்படி? விஜய் சங்கர் ரொம்ப ஸ்லோவாக ஆடுறாரு. ஸோ 50 அடித்தார்,
குட் தான், ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடுறாரு. அவர் கொஞ்சம் பிக்கப் பண்ணி கொஞ்சம் அடிச்சிருந்துருக்கலாம், ஹார்ட் ஹிட்டிங்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். சிவன் தீபாவும் நம்பியிருந்தார். சிவன் தீபா ஒரு 6 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஸோ சிவன் தீபாவாலே ஹார்ட் ஹிட்டிங்ஸ் பண்ண முடியல. ஸோ அதனால தான் தோற்று. நெக்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு ஹோப் இருக்கா? நெக்ஸ்ட் மேட்ச் ஹோப் இருக்குது. கொஞ்சம் bowling எல்லாம் கொஞ்சம் ஜெயிச்சிருந்துருக்கலாம். Match was actually good, and Delhi has played really well, and we are very happy that Delhi has won. I can see very less supporters from Delhi, but few like me has come, and it's very good that Delhi has won the match. Okay. What is the reason for CSK loss? I think they need to plan very well, because if all matches, if player like Dhoni is getting not out and still they are not able to complete the match, there must be problem in the lineup, what they are coming as a team, what they are coming. So I think they should look into that. But yeah, it's good for us. Like Delhi has won the match. Yeah, sure. Thank you.